ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உடுப்பி டெம்பிள் ஸ்டைல் சாம்பார் பண்ணலாமா? இதுக்கு நான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். ஒரு 5-6 இது 7 கூட வச்சுக்கலாம். பெடகை மிர்ச்சி, என்ன இது காரமே இருக்காது. கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், சீரகம், கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடணும். இப்போ மிக்சியில் இதை நல்லா அரைச்சுட்டணும். இதில் கொஞ்சம் வெல்லம், வெங்காயம், புளி, இது சாம்பாருக்கு தேவையான புளி நினச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் இதே போட்டு அரைச்சிருப்போம். இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுன்னுட்டு கடுகு, சீரகம் அது 2 வெடிச்சப்புறமா ஒரே ஒரு தக்காளி, மஞ்சப்பொடி, நான் இங்கே பூசணிக்காயை வேக விட்டு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுவிடணும். இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் விழுது அதை இதில் போட்டுவிடணும். சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் வாட்டர் விடணும், ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. இது பருப்பு போடாமையே செய்யலாம், அப்போ இதோடையே நம்ம நிறுத்திக்கலாம். பருப்பு வேணுங்கிறவங்க அதிகம் வேண்டாங்க, 2 கரண்டி இது பாருங்க வேக வச்ச துவரம் பருப்பு போட்டுருங்க, அவ்வளோதான். சாம்பார் ரெடி. சூடான சாதத்தில் நெய் விட்டுட்டு இந்த சாம்பாரை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.